ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீள் பார்வை. பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் பிப்ரவரி 21 உலகமெங்கும் வெளியான படம் தான் டிராகன். இந்த டிராகன் படம் வேர்ல்டு வைடா என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸை பார்க்கணுமா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராகன் லவ் டுடே அப்படிங்கிற மெகா ஹிட் படத்துக்கு பின்னால பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற ஒரு படம் அப்படிங்கிறதாலையும், விஜய் நடிச்சிருந்த த கோட் படத்துக்கு பின்னால ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இன்னொரு படம் அப்படிங்கிறதாலையும், தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒரு ட்ரெண்டிங் டைரக்டரா இருக்கக்கூடிய அஸ்வத் மாரிமுத்துவோட இன்னொரு படம் அப்படிங்கிறதாலையும் இந்த டிராகன் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்துக்கான பாடல்களும் ட்ரெய்லரும் வெளியானதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாச்சுன்னே சொல்லலாம். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் சரியான விதத்துல கொண்டு போய் தங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாலையும் பட வெளியீட்டு அணுகுமுறையாலையும் சரியான முறையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கான பலனையும் அனுபவிச்சுட்டு இருக்கு ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம். ஒரு படத்தை எப்படி தயாரிக்கணும், எப்படி ப்ரமோட் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட வெற்றி. அந்த வெற்றியை இந்த படத்தின் மூலியமா இன்னும் அதிகமாக்கி இருக்குன்னே சொல்லலாம். படம் வெளியான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்திருந்த இன்றைய இளம் தலைமுறையான 2K கிட்ஸோட கூட்டத்தை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து இவங்களையெல்லாம் கொண்டாடுறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் செட்டிங் போக்கு மாறி இருக்கிறத தெளிவா காட்டுது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமர்ஷியலா ஒரு சூப்பரான படத்தை கொடுக்குறீங்களா, நீங்க யாரா இருந்தாலும் அதை கொண்டாட தயார் அப்படிங்கிற ரீதியில இந்த படத்தோட முதல் நாள்ல இருந்தே ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்கன்னே சொல்லலாம். ரிலீஸ் அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற வேர்ட் ஆஃப் மவுத் பரவுனதுக்கு அப்புறம் இந்த டிராகன் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பொதுமக்கள் கிட்டையும் ஏற்பட்டுருந்துச்சு. பத்தாவதுக்கு ரிவ்யூவர்ஸும் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய கொடுக்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வசூல் இந்த படத்துக்கு கிடைச்சு ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த படத்துக்கான டீடைல்டு கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ்க்குள்ள போகலாம். வேர்ல்டு வைடா இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னால இந்த படம் என்ன பட்ஜெட்ல உருவாயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமாவே பார்த்தலாம். படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த பிரதீப் ரங்கநாதனோட சம்பளம் 12 கோடி, டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 1.5 கோடி. இதை தவிர படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்களோட சம்பளம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களோட சம்பளம், இதை தவிர ப்ரொடக்ஷன் காஸ்ட், சிஜி, விஎஃப்எக்ஸ் ஒர்க், செட் ஒர்க், பப்ளிசிட்டி, இப்படி எல்லா செலவும் சேர்ந்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட்டா 35 கோடி. இதுல டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவுக்கு 1.5 கோடி சம்பளம் அப்படின்னு சொன்னதுல அவருக்கு இந்த படம் தயாரிக்கும் போது பேசப்பட்ட சம்பளம் 70 லட்சம் தான். ஆனா படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சதால மேற்கொண்டு 80 லட்சம் ரூபாயை கொடுத்து அவருக்கு சம்பளமா 1.5 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. இப்படி 35 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த டிராகன் படத்தை வேர்ல்டு வைடு ஏஜிஎஸ் நிறுவனமே தங்களுடைய சொந்த வெளியீடா வெளியிட்டாங்க. அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கமிஷன் பேசிஸ்ல கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதை தவிர படத்தோட ப்ரீ பிசினஸா டிஜிட்டல் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ், சேட்டிலைட் ரைட்ஸ் இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரீ பிசினஸா 21 கோடி ரூபாய் கிடைச்சிருந்தது. அதனால இந்த படம் வேர்ல்டு வைடா 40 கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷனை டச் பண்ணாலே லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்க முடியும். அதே போல வேர்ல்டு வைடு 50 கோடிக்கும் மேலான கிராஸ் கலெக்ஷன் வசூலை பெறும்போது இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாவே அமைஞ்சிருக்கும். இந்த படம் வேர்ல்டு வைடா என்ன கலெக்ஷன் பண்ணுச்சு, பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணுச்சா இல்ல ப்ராஃபிட்டபிள் படமா அமைஞ்சதா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இந்தியாவில் இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, அந்த படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, பாத்தியா எங்க ஹீரோ படம் தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு சொல்ற வழக்கங்கள் ரசிகர்கள் கிட்ட அதிகரிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதனால ரொம்பவே முக்கியத்துவம் பெறுற டே 1 கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களை முதல்ல பார்க்கலாம். இந்த படம் வெளியாகி இருந்த முதல் நாள்ல தமிழ்நாட்டுல மட்டும் 5.5 கோடிகளையும், கர்நாடகாவில் 75 லட்சங்களையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் 1.25 கோடிகளையும், கேரளா உட்பட இதர இந்திய மாநிலங்கள்ல 10 லட்சம் ரூபாய் வசூலையும் சேர்த்து இந்திய அளவுல இந்த படம் முதல் நாள்ல 7.6 கோடிகளையும், இதை தவிர வெளிநாடுகள்ல 3.2 கோடிகளையும் சேர்த்து வேர்ல்டு வைடு இந்த படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் 10.8 கோடி.
தமிழ்நாடு உட்பட இதர இந்திய மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் இந்த படத்துடைய வசூல் 2ஆம் நாள்ல இருந்து கிராஜுவலா அதிகமாயிட்டே போச்சு. அடுத்ததா 7 நாட்கள் முடிவில், அதாவது முதல் வார முடிவில் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 39.7 கோடிகளையும், கர்நாடகாவில் 5.8 கோடிகளையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானால 10.8 கோடிகளையும், கேரளா உட்பட இதர இந்திய மாநிலங்கள் வசூலையும் சேர்த்து 1.8 கோடிகளையும், இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் மட்டும் இந்த படத்தினுடைய வசூலா 19 கோடிகளையும் சேர்த்து முதல் 7 நாட்கள் முடிவில் இந்த படம் வேர்ல்டு வைடா 77.2 கோடிகளை வசூல் பண்ணிருந்துச்சு. இந்த டிராகன் படம் வரப்போற மார்ச் 21ஆம் தேதி OTTல ஸ்ட்ரீமிங் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பு அபிஷியலாவே கொடுத்திருக்காங்க. அதனால இதற்கு மேல இந்த படம் தியேட்டரிக்கலா ரன் ஆகிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தினால வெளியாகி 28 நாட்கள் கழித்து 4 வார முடிவில் இந்த படத்தினுடைய லைஃப் டைம் கிராஸா தமிழ்நாட்டில் மட்டும் 78.1 கோடிகளையும், கர்நாடகாவில் 11.1 கோடிகளையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானால 20.7 கோடிகளையும், கேரளாவில் 3.7 கோடிகளையும், இதர இந்திய மாநிலங்கள்ல 1.1 கோடியையும் வசூலா பெற்றிருக்கு. இதை தவிர வெளிநாடுகளில் மட்டும் இந்த படம் 33.4 கோடிகளை வசூலா பெற்று இந்த படத்துக்கான லைஃப் டைம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 149.4 கோடி. தமிழ்நாட்டில் ஸ்டார் நடிகர்கள் லிஸ்ட்ல வராத ஒரு நடிகர் நடிச்சு அதே மாதிரி எந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றி படத்தையும் கொடுக்காத ஒரு டைரக்டர் டைரக்ஷன் பண்ணி அந்த படம் 150 கோடிக்கும் கிட்ட வசூல் பண்ணுதுன்னா நிச்சயமா இந்த படம் வசூல்ல ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்துக்கு கிடைச்சிருந்த ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸ் 149.4 கோடியில தியேட்டரிக்கல் ஷேரா மட்டும் இந்த படத்துக்கு எவ்வளவு ஷேர் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். அந்த வகையில தமிழ்நாட்டில் கிடைச்ச தியேட்டரிக்கல் ஷேர் மட்டும் 37 கோடி, கர்நாடகாவில் 5.5 கோடி, ஆந்திரா மற்றும் தெலங்கானால 9.5 கோடி, கேரளாவில் 1.9 கோடி. இதை தவிர மற்ற இந்திய மாநிலங்கள்ல 50 லட்சமும் இந்த படத்துக்கு ஷேரா கிடைச்சிருக்கு. இதை தவிர வெளிநாடுகளில் வெளியிட்ட இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ஷேர் மட்டும் 15 கோடி. ஆக மொத்தமா வேர்ல்டு வைடு இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ஷேர் மட்டும் 69.4 கோடி. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த டிராகன் படம் 35 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவாச்சு. அதே போல ப்ரீ பிசினஸா மட்டும் 21 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருந்துச்சு அப்படிங்கிற விவரங்களை சொல்லியிருந்தோம். அதோட தியேட்டரிக்கல் ஷேரா மட்டும் 69.4 கோடிகளையும் சேர்த்து ப்ரீ பிசினஸ் 21 கோடி, தியேட்டரிக்கல் ஷேர் 69.4 கோடி, ரெண்டும் சேர்ந்து இந்த படத்துக்கான ரெவென்யூ 90.4 கோடி. இதுல படத்துக்கான பட்ஜெட் 35 கோடி அப்படிங்கிற தொகையை கழிச்சா மீதம் இருக்கிற 55.4 கோடி அப்படிங்கிறது டோட்டல் ப்ராஃபிட். இப்படி 35 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் 55.4 கோடி லாபத்தை பெற்று கொடுத்திருக்கு. அதாவது போட்ட பட்ஜெட்டுக்கும் மேல 3 மடங்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுல 2 மடங்கு லாபமா மட்டும் கிடைச்சிருக்கு இந்த டிராகன் படத்து பிசினஸ்னால. இப்படியான ஒரு டபுள் ட்ரிபிள் பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு டிராகன். இந்த படத்தோட இவ்வளவு பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும், டிராகன் படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும், அடுத்ததா வரப்போற தமிழ் படங்கள்ல எந்த படம் முதல் 1000 கோடி வசூலை தொடும் படமா அமையும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்ய வீடியோவில் சந்திக்கலாம். பை.